வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் கார்த்திகை ஸ்பெஷல் ரெசிபி 2 பார்க்கலாம். அதில் முதல்ல இலையப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 1 கப்பு மாவு பச்சரிசியை நல்லா களைஞ்சி ஊற வச்சுப்போம். இப்போ வெல்லம் பாகு வைக்கலாம். அதுக்கு 3/4 கப்பு வெல்லம், அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கரைச்சி கொதிக்க வச்சுப்போம். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதை வடிகட்டிடலாம். அதை மறுபடியும் கொதிக்க வைப்போம். இப்போ நம்மளுக்கு இதில் பாகு பதமெல்லாம் வேண்டியதில்லை. வெல்லம் கொதித்த உடனேயே அதில் துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவல் 1 கப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வெல்லம் அளந்தீங்களோ அதே கப்பில் தான் தேங்காய் துருவலும் அளந்துக்கணும். இப்போ இதை நல்லா பூர்ணமாக கிண்டிக்கலாம். இதில் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கணும். இப்போ நம்ம அந்த மாவு பச்சரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை தண்ணி விட்டு அரைச்சி வச்சுப்போம். 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி. நம்ம அரைக்கிறதுக்கும் சரி வேக வைக்கிறதுக்கும் சரி அந்த 3 கப்புலேருந்து தான் அளந்து எடுத்துக்கணும். இப்போ அரைச்சது போக மீதி உள்ள தண்ணியை உப்பும் தேங்காய் எண்ணெயும் விட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த அரைச்ச மாவை அதில் விட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த மாவு நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் கிண்டணும். நல்லா அடிகனமான பாத்திரத்தில் போட்டு கிண்டுங்க, இல்லைன்னா அடியில் ஒட்டிடும். இப்போ ஈரக்கையால் இப்படி தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா மாவு நல்லா வெந்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ மாவு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அதை இலையில் இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிப்போம். எந்த அளவு மெல்லிசாக முடியுமோ அந்த அளவு மெல்லிசாக தட்டிக்கோங்க. அப்போ தான் இலையப்பம் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பூரணம், அதை நடுவில் வச்சு இந்த இலையை மூடி அதை ஒட்டி விட்டுறணும். அந்த மாவு ஓரமெல்லாம் ஒட்டிடணும். இதோ இன்னொன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தட்டும்போது கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. அப்போ ஈஸியாக உங்களுக்கு தட்டுறதுக்கு வந்துடும். இதோ பாருங்கள், இந்த பூர்ணம் ஓரம் வரைக்கும் வராமல் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஓரம் வரைக்கும் வந்துருச்சுன்னா நம்ம வேக வைக்கும்போது அப்படியே அது ஊஸ் அவுட் ஆகி வெளியில் வரும். அதனால் ஓரங்களை நல்லா ஒட்டிக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை ஸ்டீம் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். அதில் இந்த இலையப்பத்தெல்லாம் வச்சு மூடி போட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துடணும். இப்போ நம்மளுக்கு 7 நிமிஷம் ஆயாச்சு, எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சூப்பரான இலையப்பம் தயார். இப்போ அடுத்ததாக கார்த்திகை பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 10 கப்பு, சின்ன கப்பால் 10 கப்பு பொரி எடுத்திருக்கேன். அதுக்கு அதே கப்பால் 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன தேங்காய்கள் கீறி வச்சுருக்கேன். தேங்காயை சின்ன சின்ன பல்லாக கீறி வச்சுருக்கேன். ஏலக்காயும் கொஞ்சம் வச்சுருக்கேன். பொரி நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நல்ல கிறிஸ்பியான பொரியாக இருக்கணும். அது கொஞ்சம் நமுத்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பொரியில் நெல் எதுவும் இல்லாமல் அதை புடைச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெள்ளை பாகு வச்சுக்கலாம். வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி எடுத்துட்டு அதில் இந்த கீறி வச்ச தேங்காய் துண்டுகளையும் ஏலக்காய் பொடியையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைப்போம். நம்ம அந்த தேங்காயை எடுத்து பார்த்தோன்னா அது ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிருந்ததுன்னா நம்மளுக்கு தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போயாச்சுன்னு அர்த்தம். ஈரப்பதம் போகிற வரைக்கும் தேங்காய் வேகணும். இப்போ பாகு ரெடியான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக தண்ணியில் அந்த பாகை விட்டு அதை எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு உருண்டையாக உருட்ட வரணும். அதை ஏதாவது ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் போட்டிங்கன்னா நங்குன்னு சவுண்டு கேட்கும். இதோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்மளுக்கு பாகு ரெடி ஆயாச்சு. இந்த பாகை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற பொரியில் விட்டுருவோம். விட்டு அதை உடனேயே நல்லா கலந்து விட்டுப்போம். பாகு ஆறிடுச்சுன்னா பொரியில் ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால் அது சூடு இருக்கும்போதே நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ இது எங்கள் ஃபேமிலியில் உருண்டையாக உருட்ட மாட்டாங்க பொரியை, அப்படியே உதிராக தான் வைப்பாங்க. உங்களுக்கு உருண்டையாக உருட்டணுன்னா பாகு மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட வச்சுட்டு நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிக்கணும். இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அப்போ நம்மளுக்கு நல்ல உதிராக வரும் பொரி. இந்த திருக்கார்த்திகைக்கு நீங்கள் இந்த பொரியும் இலையப்பமும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.